ஒரு மிகப்பெரிய திருமண மண்டப வாசலில் ஒரு இளம் தம்பதிக்குள் நீண்ட நேரமாக கடுமையான வாக்குவாதம் நடந்து கொண்டிருந்தது. பின் கணவனை உள்ளே அனுப்பிவிட்டு மண்டப வாயிற்படியில் கோபமாக அமர்ந்தார் அந்த இளம் பெண். இந்த சண்டையை கவனித்தவாறு இருந்தார் ஒரு பாட்டி. நேராக அப்பெண்ணிடம் சென்றார் பாட்டி. அம்மா, நீ என் மகளைப் போல இருக்கிறாய். நான் கேட்பதை தவறாக நினைக்காதே. ஏன் உன் கணவனிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்தாய்? பாட்டி, இது என் கணவரோட தங்கையின் கல்யாணம் பாட்டி. என் கணவர் ஒரே பிள்ளை. ஆனால் என் கணவரை இவர்கள் மதிப்பதே இல்லை. அது என் கணவருக்கும் தெரியும். இருந்தாலும் என்னை எல்லா நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்ள சொல்கிறார். நானும் சரி என்று சில நிகழ்ச்சிகளும் கலந்தும் இருக்கிறேன். நான் என்ன இவருக்கு அடிமையா? அவர் பின்னாலேவா செல்ல முடியும்? எனக்கே மிகவும் சோர்வாக இருக்கிறது. இதில் இவர் வேற என்னை டார்ச்சர் பண்றாரு பாட்டி. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான் என்றால் அந்த இளம் பெண். இதையெல்லாம் பொறுமையாக கேட்ட பாட்டி சிறு புன்னகையோடு பேச ஆரம்பித்தார். மகளே, முன்பெல்லாம் நான் என் கணவனோடு தான் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இடங்களுக்கும் செல்வேன். ஆனால் இப்போ என் கணவர் இறந்து 5 மாதம் ஆகிறது. என் கணவருக்கு என்னை விட 5 வயது வித்தியாசம்தான். எங்களிடம் இருந்த காடு தோட்டம் எல்லாம் ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பிடித்து கொடுத்து விட்டோம். பிறகு நானும் என் கணவரும் ஒன்றாகவே எல்லா புண்ணிய ஸ்தலத்துக்கும் போவோம். நாங்கள் இப்படியே மகிழ்ச்சியாகவே இருந்தோம். ஆனால் என் கணவருக்கு திடீரென்று புற்றுநோய் தாக்கியது. அவரின் கம்பீரமான உடல் இந்நோயின் தாக்கத்தால் மெலிந்து படுத்து படுக்கையானார். நான் தான் அவர் மரணமடையும் வரை நன்றாக கவனித்துக் கொண்டேன். என் கணவர் சொல்வார், அம்மு, அடுத்த ஜென்மத்தில் நான் உனக்கு மனைவியாக பிறந்து உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன் என்று கண்ணீர் மல்க சொல்வார். இப்போது என் கணவர் இல்லை. நான் மிகவும் தனிமையை உணர்கிறேன் அம்மா. என் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அங்குள்ள சீதோஷ நிலை என் உடலுக்கு ஒத்து வரவில்லை. ஆதலால் நான் இந்த ஊரிலே தனியாக இருக்கின்றேன். என் பகல்கள் அதிகம் நீளமாகிவிட்டது. என்னுடைய இரவுகள் மிகவும் வெறுமையாகிவிட்டது அம்மா. என் கணவனோட ஒவ்வொரு உடமையும் பொருளும் அவர் சாப்பிட்ட மீதி மருந்துகளும் அவரோட நினைப்பை எனக்கு நினைவுபடுத்தே இருக்கு. முன்பு எங்கள் படுக்கையில் ஒரு பக்கம் நானும் மறுபக்கம் என் கணவர் படுத்திருப்பார். ஆனால் இப்ப அந்த படுக்கையிலே நான் தனியா நடிகையில் படுத்திருக்கிறேன். நான் ஏதோ சமைக்கிறேன், சாப்பிடுகிறேன். வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்க என் கணவர் இல்லை. சொல்லும் போதே பாட்டின் கண்களில் தாரை தாரையா கண்ணீர் வருகிறது. இதை பாருமா, உன் கணவன் இருக்கும் போதே அவன் நல்லவனோ கெட்டவனோ அவரை அதிகமாக நேசித்து விடு. கணவனோட வெற்றி, தோல்வி, பெருமை, அவமானம், லாபம், நட்டம் மனைவிக்கும் அனைத்திலும் சம்பங்கு உண்டு. தன் மனைவி தன்னுடன் தோல் கொடுத்து நிற்காத எந்த கணவனுக்கும் ஏற்படும் அவமானம், தலைக்குனிவும் வேறு எந்த அவமானத்தை விடவும் அவனை அதிகமாக காயப்படுத்திவிடும். மிகவும் வேதனை கொடுக்குமா. எங்கே சென்றாலும் முன்னே சென்று பஸ்ஸில் இடம் பிடி தருவார். பயணத்தில் தான் அசதி முடிவேன். ஆனால் என் கணவரோ தூங்காமல் என்னை பாதுகாப்பார். இன்றைக்கும் தினமும் என் கணவரின் கல்லறைக்கு செல்கிறேன். எனக்காக எல்லாவற்றையும் தயார் செய்து நீங்க என்னை விட்டு முன்னாடியே போயிட்டீங்களே, இதோ நான் உங்கள் பின்னாடியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பேன். இதை பாருமா, கணவனின் அன்பையும் மனைவியின் அன்பையும் திறமைகளையும் இருவருமே பாராட்டுவதில்லை. கணவன் வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பியதும் இன்றைக்கு வேலை அதிகமா என எந்த மனைவியும் கேட்பதில்லை. அதே போல மனைவியும் ஓய்வாக களைப்பாக இருந்தால் என்னம்மா இன்று வீட்டு வேலை அதிகமா என எந்த கணவன்மார்களும் கேட்பதில்லை. அப்படி ஒருத்தோட உணர்வை இன்னொருவ புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பித்தால் வாழ்க்கை இனிக்கும் மகளே. கணவனோ மனைவியோ மருத்துவமனையில் படுக்கவில்லை இருந்தால் கூட இருந்து கவனிப்பவர் கணவனோ மனைவியே தான். யாராவது சுமார் 1 மாத காலம் மருத்துவமனையில் இருந்தால் முதல் 1 வார காலம் பார்க்க வருபவர்கள் உங்கள் உறவுகளும் சொந்தங்களும். பின்னர் படிப்படியாக அது குறைந்துவிடும். பின் மகளோ மகனோ நெருங்கியவர்கள் மட்டும் வந்து போவார்கள். கடைசியில் கணவன் மனைவி மட்டுமே ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பார்கள் என சொல்லி முடித்தாள் பாட்டி. இதை கண்ணீருடன் கேட்டுக்கொண்டிருந்த அந்த இளம்பெண் பாட்டியின் காலில் விழுந்து மிகவும் நன்றி பாட்டி என சொல்லிவிட்டு தன் கணவனை பார்க்க சென்றாள். ஒருவனோ ஒருத்தியோ அவரவர் வாழ்க்கையில் பெற்றோர் கொஞ்சம் காலம்தான், பிள்ளைகள் கொஞ்சம் காலம்தான். ஆனால் கணவனோ மனைவியோ நம் இறுதி மூச்சு வரை. நன்றி.